சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். சார் வணக்கங்க சார். என் பேர் கிருஷ்ணன். நாங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஓகே சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரெஷ் கட்டர் ஒன்று வச்சுருக்கிறீங்க சார். ஆமாங்க. நம்ம நிறைய நண்பர்கள் வந்து ப்ரெஷ் கட்டர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இதனுடைய பயன்பாடுகள் பற்றி நீங்கள் பயன்படுத்தின வகையில் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் நான் வந்து இது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேங்க. இது நான் வாங்குறப்ப இதனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.8 7,000க்கு வாங்கினேங்க. இது நான் மெயினாக வாங்கினது கொஞ்சம் தட்டு இருக்கலாம், அது மாதிரி தட்டு, இந்த மாட்டு தீவனம் அதெல்லாம் இருக்கலான்ற அந்த எய்மில் தாங்க வாங்கினேன். இது ஓகே தான். ஆனால் இது கொஞ்சம் தோலில் மாட்டி அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான். நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தட்டு வந்து ஒரு 1/2 ஏக்கரா அறுக்கிறீங்க, ஒரு 3/4 ஏக்கரா, ஒரு ஏக்கரா அறுக்கிறதுக்கு நம்ம இதிலேயே அறுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலைங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அறுத்தோம்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதே ஒரு 1/2 hour இதை தோலில் மாட்டி அறுக்கிறப்ப நமக்கு பாடி வந்து நல்லா பெயின் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 45 இயர்ஸுக்கு மேலே 45-50 இயர்ஸ் இருக்கவங்களாம் இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. அது இதில் சொல்லலாம். நான் இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த பில்லுகள்லாம் சுத்தம் பண்ணுறது, அந்த மாட்டு தேவனாக இருக்கிறது, தட்டாக இருக்கிறது, அதுக்கெலாம் தாங்க இது யூட்டிலைஸ் பண்ணேன். யூட்டிலைஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு நீ எது பண்ணாலுமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் கண்டினியூஸாக 1 hour 1/2 hour இதை நீங்கள் மாட்டிட்டுலாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. சார் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ரெஷ் கட்டர் வாங்குறதே பல நண்பர்கள் வந்து தட்டு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, தட்டருக்கு ஆள் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தட்டு வந்து அறுக்கிறதுக்கு ரேட்டு நிறைய ஆகுது, இது வந்து நம்ம ரொம்ப சீப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் சார் இந்த ப்ரெஷ் கட்டரையே வாங்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? சார் நீங்கள் ஒரு ஏக்கரை தட்டு இருக்குது, ஆள் விடாத நம்மளே ஒரு நாள் அறுத்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் செட் ஆகாத விஷயங்க. இதில் நீங்கள் அப்படியே இதில் அறுக்கணும் அப்படின்னாலும் தட்டு வந்து கொஞ்சம் கூட சாயாமல் இருக்கணுங்க. சாயாமல் இருந்தால் தான் நமக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. அப்போ நம்ம இன்கேஸ் அப்படி சாயாமல் இருந்தாலுமே நம்ம அறுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடிகாலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சிக்குங்க. அதை நான் 10 நிமிஷம் ஒரு எடுத்து விடணும், அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இருக்குது. அது வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து தான். நான் என்னோட ஒரு ஒப்பீனியன் படி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஏக்கரா தட்டுக்கெலாம் நீங்கள் கண்டினியூஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு பெருசாக செட் ஆகலைங்க. ஒரு மேக்ஸிமம் நான் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தை தூக்கி நீங்கள் தோலில் மாட்டி அறுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர்லாம் கொஞ்சம் பெயின் எடுத்துக்கும். அது மாதிரி தாங்க இருக்குது. சார் இப்போ இந்த ப்ரெஷ் கட்டர் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக வாங்கினீங்க சார்? அதை உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் சார். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டெல்லாம் போட்டிருந்தோம், ஒரு 20 சென்ட் தட்டு போட்டிருந்தாங்க. சரி, அதனால் கொஞ்சம் நம்ம அறுத்துக்கலாம், நம்மளே கொஞ்சம் ஏன்னா ஆள் பற்றாக்குறை எப்போவுமே இருக்குதானே, கொஞ்சம் ஆள் விடாமல் அறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தாங்க வாங்கினேன். அது வாங்கி நான் ஆக்சுவலாக அது வாங்கி அறுக்கிறப்ப தான் எனக்கு அதனோட ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சுது. நம்ம அது வாங்கி நான் தோலில் மாட்டி அறுக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அறுத்தாவே நம்ம எனக்கு அந்த தோள்பட்ட பெயின் வந்துடுதுங்க. அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை அறுக்கிறப்ப அந்த பேடிகாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா இது சுற்றிக்குங்க, அந்த தட்டு ஒவ்வொரு டைம் சுற்றிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு மிஷினை இறக்கி கீழே வச்சுட்டு அந்த சுற்றுனது எல்லாமே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து தோலில் மாட்டி தாங்க அறுக்கணும். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே அறுத்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கன்யூஸாக அறுக்க முடியல. ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்காக இந்த மிஷின் வந்து ஒர்த்து ஃபுல்லான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இது பெரிய ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அந்த மெஷினோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் சொல்லுங்களேன்? சார் மெஷினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து நான் ஒரு 7,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 6,800 7,000 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். ஆனால் நான் வாங்கி ஒரு 2 month 3 month கூட ஆகலைங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப இழுத்து விட்டா அப்படின்னா உள்ளே வந்து இந்த சரன்னு இந்த வெளியில் இழுத்தோட அந்த ரோப் வந்து உள்ளே போயிடுங்க. அதுக்கு வந்து உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 monthலேயே எனக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை சேஞ்ச் பண்ணல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நானே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேங்க. இதெல்லாம் ஒரு சில இதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு 1/2 hour நான் ஆப்ரேட் பண்ணுறப்ப என்னாச்சு அப்படின்னா உள்ளே அந்த பின்னாடி அந்த இன்ஜினோட இது வந்து லூஸ் ஆகிடுச்சுங்க. அது மாதிரி ப்ராப்ளம் வந்தது. இப்போ அதெல்லாம் ஆக்சுவலி நான் கொஞ்சம் சரி பண்ணுறதுனால நானே பண்ணிக்கிட்டேங்க. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், நம்ம எங்கே வாங்கணுமோ நம்ம அங்கே தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்லாம் இதில் இருக்குங்க. நம்ம இது வந்து ஒரு 100%
இப்போ பெர்ஃபெக்டான மிஷின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ப்ரேயர்லாம் வாங்குறாங்க, இந்த பவர் ஸ்ப்ரேயர்லாம் வாங்கினா கண்டினியூஸாக அடிக்கிறாங்கள, தோலில் மாட்டிட்டு ஒரு 10 டேங்க் 5 டேங்க்னாலும் கண்டினியூஸாக ஓட்டுறாங்க. அது மாதிரிலாம் இதில் வந்து அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மிஷினில் ஒன்றும் பெரிய சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு வேளை வேறு கம்பெனியில் இன்கேஸ் நல்லா கொஞ்சம் வேலை அதிகமான கம்பெனி அது மாதிரி இந்த 4 ஸ்ட்ரோக்லாம் வாங்கணும்னா நமக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி ஒரு நார்மல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபிஷியன்சிலாம் ஒரு பெட்டர் எஃபிஷியன்சிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. சார் இந்த மிஷின் வந்து இப்போது அவங்களுக்கு எப்படி பயன்பட்டு இருக்கு, பயன்பாடு என்ன சார்? இப்போ நான் வந்து இதெல்லாம் பெருசாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை சார். மெயினாக நான் வாங்கினது அந்த பில்லு அடிச்சு விட்றதுக்காகவும் தட்டை இருக்கிறதுக்காகவும் தான். அந்த பில்லு அடிச்சு விட அந்த நரம்பு இருக்குது வந்து பார்த்தீங்களா, அந்த நம்ம வெளியில் ஒரு அடி ஒரு அடி நரம்பு இருக்கும், அது ரொட்டேட் ஆகிறதுனால அந்த பில்லெல்லாம் நமக்கு வந்து கட் ஆகும். நம்ம காட்டில் அங்கே அடிக்கிறப்ப இப்போ அந்த வைப்ரேஷன்லாம் கரெக்டாக அந்த எந்த கல்லுலையும் படாமல் நம்ம அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாத விஷயம் தான். கொஞ்சம் அப்படி இப்படி பட தான் செய்யும். அந்த நரம்பு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் கல்லில் பட்டாலும் நரம்பு கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து அந்த செட்டப் பண்ணி நம்ம மறுபடியும் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகி போயிடுங்க. அது எனக்கு அதனால் எனக்கு அது ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை. அதே மாதிரி தட்டு அறுக்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். நமக்கு தோலில் மாட்டினோம்னா ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக அறுக்கலாம், அவ்வளோதான். எனக்கு ஒரு 10 நிமிஷம் சாட்டிஸ்ஃபைடாக அறுக்க முடியும். அதுக்கப்புறம் உள்ளே ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கும், மறுபடியும் நம்ம மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த மாட்டி விட்டாலும் எடுத்து கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு கொரோனாவுக்கு முன்னாடியே வாங்கினதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. நான் ஒரு வாங்கின புதுசில் ஒரு 6 மாதம் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ 2 இயர்ஸாக வீட்டில் சும்மா தாங்க வச்சுருக்கேன். ஆனால் அது டெய்லி யூசேஜுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதாவது என்னோடய ஒப்பீனியன் படி எனக்கு வந்து இது டெய்லி யூசேஜுக்கு செட் ஆகலை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு ஸ்ப்ரேயர் இருக்குது அப்படின்னா நம்ம தேவையான டக்குனு எடுத்து போட்டு அடிக்கிறோம்ல, அது மாதிரி இதில் வந்து எனக்கு டெய்லி யூசேஜுக்கு அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெட்டராக படலை எனக்கு. ஓகே சார், இது வந்து இது பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் பாடி ஹெல்த்தானவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சில பயன்படுத்துகிற நண்பர்கள் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? சார் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நீங்கள் தூக்கி தோலில் மாட்டி அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி அந்த மிஷின் ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு அந்த ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகுங்க. ஒரு ஆமாம் நல்லா ஸ்பீடாக ஃபுல் ஸ்பீடில் போட்டிங்கன்னா 5000 ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகும். அந்த ஆர்பிஎம்மில் நீங்கள் கையில் பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி அடிக்கிறதுனா அதுக்கு கண்டிப்பாக உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் முடியும். அதே மாதிரி ஒரு சில வீடியோவில் காமிச்சிருப்பாங்க லேடிஸ்லாம் மாட்டிக்கிட்டு கட் பண்ணுற மாதிரி. லேடிஸ்லேயே சுத்தமாக செட் ஆகாதுங்க. ஜென்ஸுக்கே எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 இயர்ஸ் இருக்கேன். எனக்கே நம்ம தூக்கிட்டு அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு இது எங்கே போய் செட் ஆக போகுதுங்க? அதெல்லாம் லேடிஸ்க்குலாம் செட் ஆகாதுங்க. ஓகே சார், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிஸ்கட்டோடைய பயன்படுத்தின உங்களுடைய சொந்த அனுபவத்தை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ.